ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 67 சங்கீதம் 2 வசனம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணு. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒன்று, அவர் நமக்கு இறங்கி அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்பும்படி. தேவரீர் எங்களுக்கு இறங்கி, அவன் கேட்கிறான், சங்கீதக்காரன் மிக அழகாக கேட்கிற, தேவரீர் எங்களுக்கு இறங்கி. அது மாத்திரமில்லை, உம்முடைய முகத்தினுடைய பிரகாசத்தை எங்கள் மேல் வீச பண்ணும். உம்முடைய இரட்சணியத்தினால் எங்களை நிரப்பிவிடும். இன்றைக்கு நாம் அதை தான் கேட்க வேண்டும். ஆசையை கேட்கிறோம், அந்தஸ்தை கேட்கிறோம், பெரிய பெரிய காரியங்களை கேட்கிறோம். அதெல்லாம் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டியது, அவர் நமக்கு இறங்கவும், அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்பவும், அவருடைய பிரசன்னத்தில் நம்மை மூடும்படி நாம் விரும்ப வேண்டும். உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம் கொண்டவர்களாய் இல்லாதபடி தேவனுடைய கிருபையை சார்ந்து கொண்டவர்களாய், பாவத்தின் மேல் பாவத்தை செய்து பிடிக்கப்பட்டவர்களை காணப்படாதபடி, துன்மார்க்கமாய் நடக்கிற துன்மார்க்கராய் காணப்படாதபடி, பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாய், அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்மேல் வீச பண்ணி நம்முடைய முகம் அலட்சியோடு காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி, ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்யும்படி நாம் ஆண்டவரிடத்தில் விரும்ப வேண்டும். பல நேரங்களில் இந்த ஊழியக்காரரை போல நான் இமிட்டேட் ஆக வேண்டும், அவரைப் போல நான் மாறிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசுவைப் போல மாற வேண்டும் என்று நினைப்பது குறைவு. நாம் அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்மேல் இறங்கி வந்து விட்டால், அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு விட்டால், அவர் நமக்கு இரக்கம் பாராட்டி விட்டால், ஜெயம் தானாக வரும், வெற்றி தானாக வரும், ஜெயத்தை நாம் அடைந்து விடலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த கிருபையை தருகிறார்.